வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேசராசி தை மாத ராசி பலன்கள் 2026 மேசராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று அமர்ந்து தரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. முதலில் மேசராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது பெரிய உதவின்னு சொல்ல முடியவில்லை என்றாலும் சிறு உதவியாக இருக்கும். சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன். இந்த சந்திராஷ்டம நாட்களில் மனம் ஒரு நிலையில் இருக்காது, ஒரு சிந்தனையாகவும் ஒரு செயலாகவும் இருக்காது. பல வழிகளிலும் பல வகைகளிலும் பிரச்சனைகளை சந்திக்கின்ற நாட்கள் தான் இந்த சந்திராஷ்டம நாட்கள். இந்த 2.25 நாட்களில் புதிதாக தொழில், வியாபாரம், வண்டி வாகனத்தில் மெல்லமாக செல்ல வேண்டும். தொழில்களே புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது. யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக பணம் கொடுப்பது அல்லது பெறுவது இந்த நாட்களில் தவிர்ப்பது உத்தமம். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 தை மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 2:22 விருச்சக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மேசராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 12/2/2026 தை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 2:04 தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் பொறுமை, நிதானம் மிக அவசியம். சரி, இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். மேசராசியான உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன் இணைந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் ராசியில் தொழிலில் இதனால் வரையில் தடை, வருமான குறைவு, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருந்தால் இம்மாதத்தில் வருமானம் பெருகும், நற்பலன்கள் அதிகரிக்கும், தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது 11ஆம் இடத்தில் வருமானமும் உங்களுக்கு தேவையான அளவிற்கு நற்பலன்களை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவான். சனி பகவானை பொறுத்தவரையில் விரயச்சனி பெருசாக பாதகம் சொல்ல முடியாது. இருந்தாலும் விரயச்சனி என்பது சில தடுமாற்றங்களும் தடைகளும் உறவு சிக்கல்களும் அவ்வப்போது வந்து போய்கொண்டு தான் இருக்கும். சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியில் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கும்போது திடீர் தனலாபங்கள் பெருசாக இல்லை. செய்கிற வேலையிலும் சரி, கேட்ட இடத்திலும் சரி, நீங்கள் கொடுத்த இடத்திலும் சரி அந்த காசு பணம் வந்து மன நிறைவை கொடுக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்கணும் மேசராசிக்காரங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 3இல் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருந்தார், வக்ரம் பெற்று 3ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். இப்போது முயற்சிகளில் தடையை கொடுத்தாலும் தடங்கல்களை கொடுத்தாலும் உடல் நலத்தில் சில பாதிப்புகளை கொடுப்பார். ஆகையால் உடல் நலத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். கேது பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு 5இல் இருக்கிறார். பிள்ளைகளால் கவலை, பூர்வ புண்ணியன்றது வந்து பார்த்திங்கனாக்கா, நீங்கள் பிறந்த ஊர், சொந்த பந்தம், இரத்த பந்தம், நீங்கள் செய்த புண்ணிய பலம், இதுதான் பூர்வ புண்ணியன்னு சொல்லுவாங்க. இந்த சொந்த பந்தம் உறவுகளால் சில பிரச்சனைகள் வரும். பெருசாக பிரச்சனை சொல்ல முடியாது, சில பிரச்சனைகள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். மிக கவனமாக இருங்க.
உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருந்தால் அதிகமான தொல்லைகளாக இருக்கும். நல்ல தசாவாக இருந்தால் பெருசாக பாதகம் இருக்காது. ஆகையால் தசா நல்ல நிலையில் இருந்தாலும் பாதகமான நிலையில் இருந்தாலும் மேசராசியான நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க. அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று வாங்க, இல்லை நவகிரகம் இருக்கிற ஆலயங்களுக்கு சென்று மாலை நேரத்தில் நவகிரகங்களுக்கு விளக்கேற்றி வலம் வந்து வணங்கி வந்தால் பாதகங்கள் குறையும். எதுக்காக இது சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, குருவும் சரியில்லை, சனியும் சரியில்லை. இப்பொழுதிருந்தே மனக்குழப்பங்களை மன தடுமாற்றங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து 7.5 சனியாக இருக்குது, குருவும் சரியில்லை, பொறுமையாக இருக்கணும் என்கின்ற மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டால் அடுத்ததாக வரக்கூடிய எந்த சனி பகவானின் பாதகமாக இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு தொல்லைகளும் கஷ்டங்களும் இருக்காது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.